Hi friends, today recipe கறிக்குழம்பு ஸ்டைலில் காளான் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ காளான் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மஷ்ரூம் நான் ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவு வதங்கினா போதும். இது இப்போ ஆறினோடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. காளானையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க மஷ்ரூமை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கணும் அப்படின்னா நல்லா சுருங்கிடும். ஸோ இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ இதில் டேரெக்டாகவே நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். நான் மல்லித்தூள் அரைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன். அதனால் நான் தனியாக மஞ்சத்தூள் சேர்க்கலை. சப்போஸ் உங்கள்கிட்ட தனி மல்லித்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி, ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை அலசி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் நான் 1 கப் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸோ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கடைசியாக போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் கல்பாசி, இதோட கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை வதக்குனதை நம்ம வச்சுருக்க குழம்பு மேலே இது ஊற்றிடுவோம். நம்ம கடைசியாக தாளித்து ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றும் போதே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் சப்பாத்திக்கு இந்த காளான் குழம்பு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.